எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. நான் தனியா. ஆனா 0 பட்ஜெட்ல என்னால ஒரு ஃபிலிம் எடுக்க முடியுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஜோதி முருகன், ஃபிலிம் டைரக்டர். நான் இப்போ 0 பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இது என்னுடைய கனவு மட்டும் இல்லை, இது என்னுடைய லைஃப். இந்த இண்டஸ்ட்ரியில நான் ஒரு 8 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். 25 வருஷமா இருக்கேன். 50-60 வயதாகியும் 70 வயதாகியும் இன்னும் நிறைய கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஃபில்ம் எடுக்க முடியாம, தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றிக்க முடியாம they are suffering so much. அதனால நான் ஒரு 0 பட்ஜெட்ல ஒரு ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. என்னுடைய திறமையை நான் வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இருக்கு. வேர்ல்டில் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து தங்களுடைய கெரியரை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு கிறிஸ்டோபர் நோலன் தன்னுடைய வீக் டேஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி லீவ் நாளில் தான் வந்து ஃபாலோவிங் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. அந்த படம் வந்து அவருக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ரெபல் வித்தவுட் ஏ க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னா ராபர்ட் ரெவட்ரிக்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஹாலிவுட்ல டெஸ்பரடோன்னு ஒரு படம் எடுத்து மிகப்பெரிய ஃபேமஸ் ஆனவர். யார்கிட்டையும் அவர் பெருசாக யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல. ஆனால் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கரை தான் தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு படம் எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட், பட் யாரும் சப்போர்ட் இல்லை. அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு $6,000 சம்பாதிச்சு அவரே வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கராக அந்த படத்தை எடுத்துக்கிறார். அந்த படம் பேர் எல் மரிகேஜ், அந்த படம் பேர். அந்த படம் தான் அவருக்கு வந்து டெஸ்பரடோங்கிற படத்தை ஹாலிவுட்ல வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ கரண்ட்ல படம் எடுத்துக்கிட்டு இருக்க ப்ரொடியூசர் கூட, ஆக்டர்ஸ் கூட எல்லாம் எனக்கு பெரிய கான்டாக்ட்ஸ் இல்லை. அவங்கள சந்திக்கிறதுக்கான சூழலும் இல்லை. அவங்கள சந்திச்சு இம்ப்ரெஸ் பண்ணவும் முடியல. இந்த நெட்வொர்க் வந்து எனக்கு கரெக்டாக இன்னும் செட் ஆகலை. எனக்கு யாரும் பெரிய சப்போர்ட் இல்லை. என்கிட்ட ஒரு பெரிய கேமரா இல்லை, ஒரு பெரிய நடிகர்கள் கூட்டம், அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சிருக்கேன். அப்புறம் என் திறமை மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் ஒரு 0 பட்ஜெட் ஃபிலிமை ஸ்டார்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன். இந்த சேனல்ல ஒரு கிரியேட்டர் ஜேர்னி மாதிரி 0 பட்ஜெட்ல எப்படி ஒரு ஃபிலிமை எடுத்து காமிக்கிறேன் அப்படிங்கிறது சம்பந்தமான வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் ஃபில்ம் மேக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணலாம். நான் போடுற வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ.